லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பார்த்தோம். இப்போ அடுத்து ஸ்டொமக்குக்கு அடுத்த பார்ட் என்ன? இண்டஸ்டைன். புரியுதுங்களா? அந்த இண்டஸ்டைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இண்டஸ்டைன், லார்ஜ் இண்டஸ்டைன் 2 டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் இண்டஸ்டைன். இப்போ ஸ்மால் இண்டஸ்டைன் எடுத்துட்டிங்கன்னா இது என்னென்னா அசிஸ்ட் இன் த ஃபைனல் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு. டைஜஷனில் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இங்கே தான் நடக்கும். ஃபஸ்ட்டு டைஜஷனில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? மவுத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம போட்டு வாயில் போட்டு மெல்கிறோம். அதே ஒரு டைஜஷன் தான். அங்கே சலைவா செக்ரீஷன் மூலமாக அங்கே ஒரு டைஜஷன் நடக்கும். அப்புறம் வந்து என்னது ஃபுட் பைப் வழியாக வந்து ஸ்டொமக்கில் வந்து ஒரு டைஜஷன் நடக்கும். ஸ்டொமக்கில் டைஜஷன் நடந்தால் கம்ப்ளீஷன் ஆகாது. அங்கே வந்து பார்ஷியலி டைஜஷன் தான் நடக்கும். அப்போ அந்த பார்ஷியலி டைஜஸ்டடான ஃபுட்டு வந்து இப்போ எங்கே வருது? கம்மிங் டு தி ஸ்மால் இண்டஸ்டைன். ஸோ ஸ்டொமக்கில் வந்து பாதி தான் டைஜஷன் ஆனது, மீதி டைஜஷன் ஆகுது, கம்ப்ளீஷன் ஆகுது எங்கே தான் நடக்குமா? ஸ்மால் இண்டஸ்டைன். ஸோ அதனால் ஸ்மால் இண்டஸ்டைன் அசிஸ்ட் இன் த ஃபைனல் டைஜஷன் அண்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு. அதேமாதிரி அந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அப்சார்ப்ஷன் பண்ணுறதும் இங்கே ஸ்மால் இண்டஸ்டைனில் தான் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனால்லே வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் பார்ட், இந்த அலிமெண்ட்ரி கேனாலில் லாங்கஸ்ட் பார்ட் அப்படின்னா இந்த ஸ்மால் இண்டஸ்டைன் தான். புரியுதுங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 3 ரீஜன்ஸ், மொத்தம் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும் இதில் இந்த ஸ்மால் இண்டஸ்டைனில். அதில் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய டியோடினம். இது வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் லாங். அப்புறம் அதுக்கடுத்து மிடில் பார்ட்டுக்கு பேர் என்னென்னா ரொம்ப லாங் காயில்டு மிடில் போர்ஷன் கால்டு சிஜினம் அப்படிம்பாங்க. இதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 2.4 மீட்டர் லென்த்து, அதனுடைய லென்த்து. அப்புறம் வந்து தேர்டு பார்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹைலி காயில்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இலியம்னு பேர். அது வந்து எவ்வளோ லென்த்து? 3.5 மீட்டர் லாங். அப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான நீளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3.5 மீட்டர் லாங் இருக்கக்கூடிய இலியம். அப்போ என்னென்ன பார்ட்ஸு சொல்லியிருக்கோம் ஸ்மால் இண்டஸ்டைனில்? இலியம், சிஜினம், அப்புறம் இன்னொன்று என்ன சொன்ன அதுக்கு முன்னாடி டியோடினம் அப்படிங்கிற 3 பார்ட்ஸ் வந்து ஸ்மால் இண்டஸ்டைனில் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு 1 பை 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் என்னது ஸ்மால் இண்டஸ்டைனில்? டியோடினம். ஸோ த டியோடினுடைய வால் பார்த்திங்கன்னா த வால் ஆஃப் த டியோடினம் அதில் என்ன இருக்குன்னா ப்ரூனர்ஸ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கான். ஸோ அந்த கிளாண்ட் வந்து எதை செக்ரீட் பண்ணுதுன்னா மியூக்கஸ் அண்டு என்சைம்ஸ். மியூக்கஸ்னு என்ன அர்த்தம்? கோலை, ஒரு மாதிரி கோலை மாதிரி ஒரு பொருள் வந்து உருவாகிறது தான் மியூக்கஸ் அப்படிம்பாங்க. புரியுங்களா? அப்புறம் அது இல்லாமல் நொதிகள், என்சைம்ஸ்னு என்னது? நொதிகளை சுரக்குது. அப்புறம் அதுக்கடுத்து டியோடினத்துக்கு அடுத்து என்னது? இலியம் இருக்குது பார்த்தீங்களா? இலியம் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இண்டஸ்டைன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு பார்ட் அப்படின்னு கேட்டால் என்னதான்? இலியம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. 1 மார்க்கில் கேட்டால் சொல்ல தெரியணும். ஸோ அந்த லாஸ்ட்டு பார்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியுடைய லாஸ்ட்டு பார்ட் என்னது? இலியம். இது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லார்ஜ் இண்டஸ்டைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லார்ஜ் இண்டஸ்டைனில் எங்கே ஓப்பன் ஆகுது? சீக்கம் அப்படிங்கிற பார்ட்டில் வந்து இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியினுடைய இலியம் பார்ட்டு ஓப்பன் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியுடைய லாஸ்ட்டு பார்ட்டு இலியம். அந்த இலியம்ங்கிறது எங்கே போய் ஓப்பன் ஆகுதான்? லார்ஜ் இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட் என்னது? சீக்கம் அப்படிங்கிற பார்ட்டில் ஓப்பன் ஆகுது. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த இலியம் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா இந்த இலியல் மியூகோசா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இலியம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோலை. புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற, அதாவது என்னென்னா நியூமரஸ் வாஸ்குலர் ப்ரொஜெக்ஷன்ஸ், இரத்த நாளங்களுடைய பகுதிகள் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு பேர் வில்லை அப்படின்னு போய் சொல்லுவாங்க. தமிழில் வந்து குடல் உறிஞ்சிகள் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மியூக்கா இங்கே இருக்குது பார்த்திங்களா? இந்த இலியல் மியூகோசா அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் வாஸ்குலர் ப்ரொஜெக்ஷன்ஸ். வாஸ்குலர்னால் இங்கே இரத்த நாளங்கள். புரியுதுங்களா? அந்த இரத்த நாளங்கள், அந்த நீட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். அதுக்கு பேர் வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவருடைய விச்சார் involved in the process of absorption and the cells lining
the villi produce numerous microscopic projections called microvilli. அதாவது என்னென்னா இந்த வில்லை வந்து எதில் இன்வால்வ் ஆகுதான் ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். அதாவது இந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணுறது தான் யாருடைய வேலை, இந்த வில்லையினுடைய வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வில்லை அந்த செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் த வில்லை ப்ரொடியூஸ் நியூமரஸ் மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன். அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் மைக்ரோ வில்லை அப்படிம்பாங்க. புரியுங்களா? வில்லை அதுக்குள்ளே இருக்கிறது மைக்ரோ வில்லை அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அதனுடைய பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும், ப்ரஷ் பார்டர். அதனுடைய பார்டரில் வந்து எப்படி இருக்குமா, ப்ரஷ் மாதிரி, நம்ம பல்லு விளக்குற ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்பியரன்ஸ் அதனுடைய அப்பியரன்ஸ் எதுக்குன்னா இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா எனாமஸ்லி. ஸோ அந்த அப்சார்ப்ஷன் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அதில் இருக்குது அந்த வில்லையில். புரியுதுங்களா? அந்த வில்லை அலாங் த வில்லை the ileal mucosa also contain mucus secreting goblet cells. ஸோ அந்த வில்லை அதோட என்ன இருக்குது, அந்த இலியல் பார்ட்டில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னா ஒரு மியூக்கஸ் செக்ரீஷன், ஒரு கோழை படலம், அதாவது கோழையை சுரக்கக்கூடிய கோப்லெட் செல்ஸ். அங்கே இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் என்னது, கோப்லெட். கோப்லெட்னா கோப்பை வடிவ செல்கள்னு பேர். அது பேர் ஒரு கோழை படலத்தை, ஒரு கோழையை சுரக்கக்கூடிய ஒரு கோப்பை வடிவ செல்கள், அதுதான் கோப்லெட் செல்ஸ். அப்புறம் அது இல்லாமல் இன்னொன்று என்ன இருக்குது, லிம்பாய்ட் டிஷ்யூஸ் வந்து அதில் இருக்குமா, அது பேர் பேயர்ஸ் பேச்சஸ்ன்னு பேர், பேயர் பேச்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, இந்த இலியல் பார்ட், இலியல் மியூகோசாவில் இருக்கக்கூடிய செல்ஸு, கோப்லெட் செல்ஸ். அப்புறம் பேயர் பேச்சஸ். பேயர் பேச்சஸ்ங்கிறது லிம்பாய்ட் டிஷ்யூ. லிம்பாய்ட்னு என்ன அர்த்தம், இது வந்து ஒரு நமக்கு ஒரு இம்யூன் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட், லிம்பாய்ட் டிஷ்யூஸ். புரியுங்களா? ஸோ அந்த நிணநீர் அப்படிம்பாங்க, அந்த திசுக்கள் அப்படிம்பாங்க தமிழில். ஏன்னா இது வந்து என்னென்னா உங்களுக்கு லிம்போசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லிம்பாய்ட்ஸ் டிஷ்யூ சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேயர்ஸ் பேச்சஸ், இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும், லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் அதனுடைய வேலை என்னென்னா நமக்கு இம்யூன் பவர், அதாவது நம்ம பாடிக்குள்ளே வரக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி நமக்கு ஒரு இம்யூனிட்டி, நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த லிம்போசைட்ஸுடைய ஃபங்க்ஷனே. புரியுதுங்களா? சரி. தென் த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், அந்த இன்டெஸ்டினுடைய வால் வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸ் கிரிப்ட்ஸ் பிட்வீன் த பேஸ் ஆஃப் த வில்லை கால்டு கிரிப்ட்ஸ் ஆஃப் லிபர்கான் அப்படிம்பாங்க அதுக்கு பேர். அதாவது என்னென்னா உங்களுக்கு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய வால் இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடிப்புகள், கிரிப்ஸ்னு என்ன அர்த்தம், மடிப்பு, கிரிப்ஸ், லிபர்கான். அதாவது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கான்ங்கிறது லிபர்கான் மடிப்புகள் அப்படிம்பாங்க. இது ஸ்மால் இன்டெஸ்டைனில் அதனுடைய வாலில் வந்து இருக்கும், பேஸ் ஆஃப் த வில்லை, அந்த வில்லையினுடைய பேஸில் வந்து இருக்கும். புரியுங்களா? சரி, இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்துங்க, வில்லை இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி மடிப்பாக அப்படி வளைவாக இருக்கும். அதில் கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், இது வில்லை, இது என்னது கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கான் அப்படின்னு சொல்கிறது அதில் இருக்குது பார்த்துங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது அதோட முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்துடலாம். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, சீக்கம், கோலன், ரெக்டம் அப்படிங்கிற 3 பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன எந்தெந்த இடம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ இந்த சீக்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பிளைன் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் தட் ஓப்பன்ஸ் இன்டு கோலன். சீக்கம் அப்படிங்கிறது எங்கே போய் ஓப்பன் ஆகுது, கோலன்கிற பார்ட்டில் ஓப்பன் ஆகும். அந்த சீக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒரு பிளைன் பவுச்னு என்ன அர்த்தம், ஒரு குறுகிய அதாவது சின்ன ஒரு பகுதியாக இருக்கிறது தான் அந்த சீக்கம். புரியுதுங்களா? சரி, இதில்
It possesses a narrow finger-like tubular projection called vermiform appendix. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சீக்கம் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய விரல் போன்ற ஒரு குழல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க, குடல் வால் அப்படிம்பாங்க. இதுதான் குடல் வால் அப்படிங்கிறது. அப்பெண்டிக்ஸ்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது. அப்புறம் இந்த சீக்கம் அண்ட் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் ஆர் லார்ஜ் இன் ஹெர்பிவோரஸ். இது வந்து அதாவது பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஆடு மாடு இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன் சைஸாக டெவலப் ஆகிடும். அனிமல்ஸில் டெவலப் ஆகி ஆக்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் செல்லுலோஸ் டைஜஷன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கிற ஃபுட்டில் இருக்கக்கூடிய செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாவாக அந்த பார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது காரணம் என்னென்னா, அங்கே என்ன இருக்குன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் சிம்பயாட்டிக் பாக்டீரியா, அந்த ஏரியாவில் என்ன இருக்குமா, பாக்டீரியா வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா வந்து செல்லுலோஸை என்ன பண்ணுமா, டீகம்போஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுதுங்களா? இது சீக்கம் அப்படிங்கிற ஏரியா. அடுத்து கோலன். சீக்கம்க்கு அடுத்து என்ன இருக்குது, கோலன். இப்போ அந்த படத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தா தெரியுதுங்களா, அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன். இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது பாருங்கள். சீக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு பவுச் மாதிரி இருக்கா, இதுதான் சீக்கம். அந்த இடத்துல என்னது, ஒரு அப்பெண்டிக்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் வருது பார்த்திங்களா, அதான் வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். புரியுங்களா? ஸோ அந்த இலியம் அப்படிங்கிற பார்ட்டு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. இலியம்ங்கிறது இது ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய லார்ஜ் பார்ட்ஸுடைய கடைசி பார்ட்டு, அது வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு சீக்கம். சரிங்களா? இப்போ அடுத்து சீக்கம் அடுத்து என்ன நடக்குது, உங்களுக்கு அடுத்த பார்ட் என்ன வருது, உங்களுக்கு சீக்கத்துக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அடுத்த கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோலன். அடுத்த பார்ட் என்னது, கோலன். இப்போ இந்த கோலன் அப்படிங்கிறது இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 4 ரீஜியன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. ஒன்று வந்து அசெண்டிங், இது என்னது அசெண்டிங் கோலன். ஒன்று அசெண்டிங் கோலன். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்வர்ஸ் கோலன், இப்படி இருக்குது பார்த்திங்களா, அது டிரான்ஸ்வர்ஸ் கோலன். மூணாவது வந்து டிசெண்டிங் கோலன். அப்புறம் ஃபோர்த் வந்து சிக்மாய்டு கோலன். சிக்மாய்டு கோலன் இந்த ஷெக்மாய்டு கோலன் இதான் சேவ், அப்படி எஸ்எஃப்பில் இருக்கும், அதே சிக்மாய்டு கோலன். அப்போ இந்த கோலன்கிற ரீஜன்ஸ் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 4 பார்ட்ஸில் அது இருக்குது. புரியுதுங்களா? இப்போ சீக்கம் முடிஞ்சு, இப்போ கோலன் முடிஞ்சு. இப்போ இந்த கோலனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் பை டைலேஷன்ஸ் கால்டு ஹாஸ்ட்ரா. அதாவது பார்த்திங்கன்னா ஹாஸ்ட்ரா அப்படிங்கிற உள்ள லைனிங் வந்து அதில் காணப்படும். புரியுங்களா? உள்ளே வந்து ஒரு பை போன்ற அமைப்பு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்ட்ரா அப்படிம்பாங்க. உள்ள அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய இன்னர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்ட்ராங்கிற பார்ட்டாக இருக்கும். புரியுங்களா? சரி. தென் அந்த எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கோலன் சொன்ன பார்த்தீங்களா, எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கோலன், அது எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன்ஸ் இன்டு தி ரெக்டம். அது வந்து எதுக்குள்ள ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு ரெக்டம்ங்கிற பார்ட்டில் ஓப்பன் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ரெக்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்ட்டில் வந்து இந்த சிக்மாய்டு வந்து ஓப்பன் ஆகுது. புரியுங்களா? அங்கே வந்து ஓப்பன் ஆகும், ஓப்பன் இன்டு தி ரெக்டம். சரி. இப்போ ரெக்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சர்ன் வித் த டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபீக்கஸ். ரெக்டத்தில் தான் வந்து இந்த மலம், நம்மளுடைய வேஸ்ட்டு, அது வந்து டெம்பரவரியாக அங்கே ஸ்டோர் ஆகும். புரியுங்களா? சரி. இப்போ அந்த ரெக்டம் ஓப்பன் அவுட் த்ரூ தி ஆனஸ். அந்த ரெக்டம் வந்து எதில் ஓப்பன் ஆகுது, ஆனஸுங்கிறது மூலமாக ஓப்பன் ஆகும். ஆனஸுங்கிறது உங்களுக்கு எக்ஸாஷன், வெளியில் வந்து வெளியே அனுப்பக்கூடிய எக்ஸிட். ஆனஸ் இஸ் கார்டட் பை 2 ஆனல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ். அங்கே என்ன இருக்குமா, ஸ்பிங்க்டர் மசில்ஸ் இருக்கும் அந்த ஆனஸில். அதான் லாஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோஷன் வந்து வெளியேறக்கூடிய அந்த ஏரியா ஆனஸ், அதில் வந்து இந்த சுருக்கு தசைகள், ஸ்பிங்க்டர்னா என்னது, சுருக்கு தசைகள் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆனல் மியூகோசா இஸ் ஃபோல்டட் இன்ட்டு செவரல் வெர்டிக்கல் ஃபோல்டிங்காக இருக்கும். அண்ட் கண்டெய்ன்ஸ் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். அங்கே வந்து ரத்த நாளங்கள், ஆர்டரின்னா என்ன அர்த்தம், பிளட்டை வந்து வர்றது, வெயின் வந்து பிளட் எடுத்துகிட்டு போகிற அந்த வெயின்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஆனல் காலம்பாங்க. ஆனல் காலம் மே கெட் என்லார்ஜ்டு அண்ட் காசஸ் பைல்ஸ். ஸோ அந்த ஏரியா வந்து என்லார்ஜ் ஆச்சுன்னா அதுதான் நமக்கு பைல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மூலம் சொல்கிற மாதிரிங்களா, மூலம் ஃபார்ம் ஆகிறது அதுதான் காரணம். என்லார்ஜ் சைஸ் வந்து என்லார்ஜ் ஆனால் அந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? இப்போ இதோட லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓவர்.
நெக்ஸ்ட்டு டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.